ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் உப்பு புலி. இன்றைக்கி நம்ம மட்டன் 65 எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். மட்டன் ரெசிபி நம்ம சேனலில் நிறையா இருக்குது, பார்க்காதவங்க போயிட்டு பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மட்டன் 65க்கு நான் 1/4 கிலோ போல் போன்லெஸ் மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒரு குக்கருக்கு மாற்றிக்கிறேன். 4 துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் சேர்க்குறேன். இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்க்குறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். கலந்து விட்டுட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இதை மூடி வேக வைக்க போகிறோம். கொஞ்சம் லைட்டாக அந்த வாசத்துக்காக நான் கருவேப்பிலை கொஞ்சமும் கொத்தமல்லி கொஞ்சமும் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அப்போ உங்களுக்கு நல்ல ஒரு வாசமாக இருக்கும். மட்டன் நல்லா வெந்தால் தான் உங்களுக்கு மட்டன் 65 நல்லாயிருக்கும். அதனால் உங்களுக்கு மட்டன் வேகிற அளவுக்கு விசில் வச்சுக்கோங்க. நான் இங்கே 8 விசில்ஸ் வச்சுக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு மட்டன் 65 நல்லாயிருக்கும். அதுக்காக 8 விசில் நான் இங்கே வச்சுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ விசில் வச்சா வேகுமோ அந்தளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. இது சிக்கன் 65 மாதிரி இருக்காது, கொஞ்சம் டைம் எடுத்தாலும் நல்லாயிருக்கும். இப்போ இதுலேருந்து வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த தண்ணியை சூப் மாதிரி குடிச்சிக்கலாம். அந்த மட்டன் பீசஸ்லாம் மட்டும் தனியாக எடுத்து நம்ம 65 பண்ண போகிறோம். அந்த பீசஸ் மட்டும் எடுத்து போட்டுக்கிறேன். இப்போது ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் இங்கே சேர்க்குறேன். அரிசி மாவு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். கொஞ்சமாக உப்பு, ஏன்னா வேக வைக்கும் போதே உங்களுக்கு உப்பு நிறையா போட்டு வேக வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், அது ஆப்ஷனல் தான், ஆல்ரெடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கோம். இப்போ முட்டை 2 ஸ்பூன் மட்டும் சேர்க்குறேன். எலுமிச்சம்பழ சாறு கொஞ்சமாக சேர்க்குறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா ஊறணும். நல்லா ஊறுனுச்சுன்னா தான் உங்களுக்கு நல்லா பிடிக்கும் உள்ளலாம். அதனால் இது 1 மணி நேரத்துக்காவது அப்படியே ஊற விடுறேன். 1 மணி நேரம் கழித்து ஒரு பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த ஊற வச்ச அந்த மட்டன் பீசஸ்லாம் போட்டு பொரிக்கிறதுக்கு போடுறேன். இது ஒரு 5 நிமிஷம் லோவில் இருந்துச்சுனாலே போதும். உங்களுக்கு எல்லா பக்கமும் நல்லா ப்ரௌன் ஆகி முறுமுறுன்னு வரும். காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறதுனால கலர் நல்ல ஒரு டார்க் கலராக இருக்குது. காரம் அந்தளவுக்கு இருக்காது. உங்களுக்கு மிளகாய் தூள் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. லோவில் வச்சுருந்தாலே நல்ல முறுமுறுன்னு உங்களுக்கு கிடச்சிரும். முறுமுறுன்னு வந்ததுக்கப்புறம் எடுத்துட வேண்டியது தான். இதே மாதிரியே நான் வச்சுருக்க எல்லா மட்டன் பீசஸையும் போட்டு எடுத்துடுறேன். அவ்வளோதான், மட்டன் 65 ரெடி ஆகிடுச்சு. இப்படியே நீங்கள் சர்வ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இல்லைனா கொஞ்சமாக கார்னிஷ் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, கொஞ்சமாக எண்ணெயில் ஒரு 4 பல்லு பூண்டை பொடியாக கட் பண்ணி சேர்த்து ஃபஸ்ட்டு வதக்கிக்கிறேன். அப்புறம் 2 பச்சை மிளகாய் நீட்டமாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ குடமிளகா பச்சை கலர், ரெட் கலர், எல்லோ கலர் 3 கலரையுமே சேர்த்துக்கிறேன். ஓரளவு சைஸ்க்கு கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் வேகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் விடுறேன். நான் 5 நிமிஷத்தில் உங்களுக்கு நல்லா வெந்துடும். உப்பு போட தேவையில்லை, ஏன்னா நம்ம இங்கே சாஸ் சேர்க்க போகிறோம். அதனால் உப்பு தேவையில்லை. சாஸ் சேர்க்கலைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த மட்டன் பீசஸை இந்த டைமில் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். க்ரீன் சில்லி சாஸ் அது 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன், லைட்டாக காரத்துக்காக. ரெட் சில்லி சாஸ் அதே மாதிரி 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ அதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். சும்மா லைட்டாக கலந்துட்டு நல்ல ஒரு கோட் வந்ததுக்கப்புறம் எடுத்துட வேண்டியது தான். இது சும்மா கார்னிஷ்காக தான் இதெல்லாம் சேர்க்குறேன். இது இல்லாமல் கூட மட்டன் 65 நல்லா தான் இருக்கும்.
அவ்வளோதான், நம்ம மட்டன் 65 சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீட் யூ ஆல் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென் பை பை ஃப்ரம் மீ. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு வாட்டியும் வீடியோஸ் போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.